உதகை அருகே நேற்று மாலை காணாமல் போன அஞ்சலை அரக்காடு பகுதியில் தேயிலை தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். வன விலங்கு இன்னும் தாக்கியிருக்கிறதா என்று விசாரணை நடந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாச்சாமி இணைந்திருக்கிறார். ஐயாச்சாமி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? லாவண்யா, உதகை அருகே உள்ள தேராறு மைநலை பகுதியில் உள்ளது இந்த அரக்காடு எனும் பகுதி. அதிகமான தேயிலை தோட்டங்களை கொண்ட இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் தேயிலை பறிக்க சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த அஞ்சலை என்னும் பெண்மணி நேற்று தேயிலை பறிக்க வந்துள்ளார். மாலை முழுவதும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள், குடும்பத்தினர் அந்த பகுதி முழுவதும் தேடியுள்ளனர். இரவு முழுவதும் வீட்டுக்கு வராததால் மீண்டும் காலை முதல் அவரை தேட துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் இந்த அரக்காடு பகுதியில் தேயிலை பணிக்கு வந்த தொழிலாளர்கள் அவரின் உடலை கண்டு அச்சமடைந்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். உறவினர்கள் அரை மணி நேர தேடுதலுக்கு பின்பு அவரின் உடலை பாதி உடலாக கோரமாக கண்டெடுத்துள்ளனர். உடனடியாக காவல்துறையினர், வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இந்த அஞ்சலின் உடலை கைப்பற்றி அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த அஞ்சலையை தாக்கி கொண்டது சிறுத்தையா புலியா என்ற கோணத்திலும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தேயிலை தோட்டங்களில் பணிக்கு செல்லும் தொழிலாளர்களை இனி ஒரு வாரத்திற்கு இந்த பகுதியில் தேயிலை பறிக்க வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அதேபோல் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தவும் திட்டமிட்டுள்ளனர். ஒரு வாரத்திற்கு இங்கு பராமரித்து இந்த வனவிலங்கு நடமாட்டம் எப்படி உள்ளது என கண்காணிக்க உள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.